வெற்றி சக்தி சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. நம்ம வெற்றி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. என்னென்ன யோசிக்கிறேன்னு கிரி வந்து கேட்குறாங்க. அந்த சாமியாரை பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு மாரியை பற்றி தான் சொல்கிறாங்க. பூஜா வந்து ஏற்பாடு பண்ண ஆளுங்க. எனக்கு என்னமோ அவனை பார்த்தா உறுத்திக்கிட்டே இருக்கு. என்னென்ன சொல்கிற டேய், அவனை பார்த்தாலே வந்து வேற மாதிரி தோணுதுடா. அவன் என்னமோ வந்து சரியில்லடா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நான் சொல்கிறேன், அதெல்லாம் இல்லைடா, என்னோட உள் உணர்வு இன்டென்ஷன் அப்படி தான் சொல்லுது. அவனை நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்க போகிறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம வெற்றியும். அந்த இடத்துல கிரியும் திணியனும். ஒரு பக்கம் கிரி வந்து துர்காவை வந்து கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கனால அந்த இடத்துல காலேஜுக்கு வந்து கிளம்புறாங்க. சக்திக்கு பின்னாடியே வந்து 4-5 பேர் வந்து சுற்றிக்கிட்டே இருக்காங்க. என்னது யதார்த்தமாக போகிறாங்களா இல்லை பேர் எதுவும் பிரச்சனையா ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சக்தி வந்து சாப்பாடு இருக்கிற இடத்துக்கு வந்து போகிறாங்க. நம்ம மீனாட்சி அம்மாவும் எல்லாரும் வயிறு நிறையா சாப்பிடுங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க நம்ம சக்தி. உடனே வந்து பூஜாவும் அந்த இடத்துல நம்ம ரங்கநாயகமாவும் நக்கல் பண்ணுறாங்க. நீங்களாம் இந்த மாதிரி டிஷ்லாம் வந்து கண்ணிலே வந்து பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களுக்கெல்லாம் எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு தெரியவே இல்ல. அவங்க வீட்ட மதிச்சு நீங்க வந்து சாப்பிட வந்திருக்கீங்க. ஆனா உங்ககிட்ட போய் இப்படி பேசுறாங்களே, இவங்களோட கௌரவம் இவ்வளோதான். இவ்வளோ சீப்பா தான் இருக்கும். நீங்க இத நினைச்செல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்கன்னு, மீனாட்சியும், நம்ம சக்தியும் மாஸ் பண்ணாங்க அந்த இடத்துல. இந்த அசிங்கம்லாம் நமக்கு தேவையாங்கிற மாரி அந்த இடத்துல பூஜாவும், ரங்கநாயகம்மாவும் யோசிச்சுட்டு அங்கேருந்து கடந்து போறாங்க. அவங்க வந்து வயிறார சாப்பிடுற மாரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் அசோக்கோட அம்மா இருக்காங்க போல இருக்கு. அந்த இடத்துல வந்து பேசுறாங்க. ஜோசியர்ட்ட வந்து கேட்டதுனால யாராவது ஒருத்தர் இருந்தா மட்டும் தான் நீங்க வந்து தப்பிக்க முடியும். அதாவது சரண்யா இருந்தா நீங்க இருக்க முடியாது. நீங்க இருந்தா சரண்யா இருக்க முடியாது அப்படின்னு சொன்னனால, ஒரு லேடிய வந்து வர வச்சிருக்காங்க. ஆட்டோல வந்து இறங்குறாங்க. நீ என்ன பண்றன்னா, ஒரு ஆள அனுப்பிச்சு வைக்கணும். 5000க்கும் 10,000த்துக்குலாம் அதெல்லாம் பண்ண முடியாது. கொஞ்சம் அமௌண்ட் பெருசா இருக்கும் அப்படின்னு சொன்னோனே, நான் ரூ. 1,00,000 தரேன். மிச்ச பணத்த அப்புறமேட்டு தரேன். இந்தா இந்த ஜூஸ்ல வந்து இந்த தண்ணிய கலந்து குடுத்துரு அப்படின்னு சொன்னோனே, சரிங்க சிறப்பா செஞ்சுட்டா போச்சுன்னு சொல்லி, அந்த இடத்துல வந்து ஜூஸ்ல வந்து தண்ணிய வந்து கலந்துட்டு, அப்படியே வந்து இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ப சக்தி வந்து சுத்திக்கிட்டே வந்து 4, 5 பேர் இருக்காங்க. இத நம்ம வெற்றி வந்து நோட் பண்ணிட்டாங்க ஆரம்பத்துலேருந்தே. கடவுளே! எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிம்மதியா வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறப்ப, ஒரு பக்கம் சரண்யாக்கு எப்புட்றா குடுக்குறதுங்கிற மாரி தெரியாம இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அந்த ஒரு நபர் வந்து ஃபோன்ல வந்து கால் பண்றாங்க யாருக்கோ. சக்தி வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற செவுத்துக்கு பின்னாடி தான் இருக்காங்க. இவங்க வந்து ஃபோன்ல வந்து இது மாரி ஜூஸ்ல தண்ணி கலந்து வச்சிருக்கேன். ஒருத்தவங்களுக்கு குடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து சக்தி வந்து கேட்டோனே, அப்படியே அவங்க கூட்டத்துக்குள்ள கலந்துட்டாங்க. அந்த ஒரு பொண்ணு. என்னது இங்க யாரோ ஒருத்தவங்க வந்து இது மாரி பேசுனாங்களே! என்ன யாரு ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு சொல்லி பேர் எதிர்ச்சியா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சக்தி. அப்பன்னா யாரும் இந்த வீட்ல வந்து ஜூஸ் வந்து குடிக்கக்கூடாது. நம்ம வீட்டுக்கு வந்து ஆப்பு வைக்க தான் இவங்க திட்டம் போடுவாங்க. அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒண்ணு எனக்கு குடுக்கணும். இல்ல மீனாட்சி அம்மாவுக்கு குடுக்கணும். வேற யாருக்கு குடுக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு? ரங்கநாயகி அம்மா, வெற்றி அந்த டீமுக்குலாம் வந்து குடுக்க வாய்ப்பில்ல. நம்ம சைடு தான் ஆப்பு வைப்பாங்க. சரி நம்ம வந்து கவனமா இருக்கணுங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஒரு அம்மா வந்து கேஷுவலா வந்து மேல வந்து வராங்க. குழந்தைகிட்ட வந்து அன்பா பாசமா பேசலான்னு இருக்கிறப்ப, யமுனாக்கு ஏதோ ஒரு இன்டென்ஷன் இவங்க கிட்டயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, "என்னங்க இது மாரி கண்ணு வைக்கிறீங்களே!" அப்படின்னு சொன்னோனே, "ஏன்டாம்மா நான்லாம் வந்து கண்ணு வைக்கிறேனா? ஏதோ குழந்தை அழகா இருந்துச்சுன்னு சொன்னேன். அதுக்கு போய் இப்படிலாம் சொல்றீங்களான்னு" சொல்லிட்டு, "நான் இந்த பக்கமே வரல. போதுமா உங்க வீட்டு ஃபங்ஷனுக்கு வந்து மதிச்சு வந்ததுக்கு, இப்படியெல்லாம் பண்ணாதீங்கன்னு" சொல்லிட்டு, கீழ குடுகுடுன்னு வந்து இறங்குறாங்க அந்த இடத்துல நம்ப. அந்த ஒரு நபர் எப்புட்றா இனிமேட்டு அவங்க கிட்ட முடியாத அளவுக்கு யமுனா வந்து பண்ணிட்டா. இங்க வேற ஏதாவது ஒரு விஷயம் தான் பண்ணி ஆகணும். என்ன பண்ணலாங்கிற மாரி யோசிக்கிறாங்க. சரி யாராவது ஜூஸ் எடுத்துட்டு வருவாங்க. அந்த ஜூஸோட ஜூஸா மிங்கிள் பண்ணி குடுத்துடலாம். ஸ்டேஜ்ல யாராவது ஒருத்தர் வந்து இருப்பாங்கல்ல. பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த ஒரு நபர். உடனே வந்து ஒருத்தவங்களுக்கு காசு குடுக்குறாங்க. இந்த ஜூஸ் வந்து அங்க சரண்யான்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட தான் குடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஸ்டேஜ்ல வந்து ஜூஸ வந்து குடுத்துடுறாங்க. சரண்யா கையில கரெக்ட்டா அந்த பாட்டில் வந்து போயிடுச்சு போல இருக்கு. அவங்க வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. என்ன இவ ஜூஸ குடிப்பான்னு பார்த்தா, பேசிக்கிட்டே இருக்கா. இது சரி வராதே! அப்படின்னு சொல்லி தீவிரமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சக்தி வந்து இந்த விஷயத்தெல்லாம் கேட்டோனே வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. கடவுளே! இப்ப என்ன பண்ண போறோம்? யாருக்கு அந்த ஜூஸ வந்து குடுக்க போறாங்க? ஒண்ணும் புரியலன்னு சொல்லி குளத்துக்கு பக்கத்துல தண்ணி வந்து எடுக்க வராங்க. அப்பன்னு பார்த்து சரியான சந்தர்ப்பம்டான்னு சொல்லி மாறி டீம் வந்து அப்படியே வந்து சக்திக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் இந்த மாரி பண்ணலான்னு இருக்கிறப்ப வெற்றி வந்து எப்போதும் போல மாஸா வந்து எல்லாரையும் வந்து அடிச்சு வேற லெவல்ல வந்து தொரத்தி விடுறாங்க. எக்ஸ்ட்ரானரியா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். பின்னாடியே வந்து தொரத்திக்கிட்டே போறாங்க. இருப்பினும் அவங்கலாம் போயிட்டாங்க. சக்தி என்னம்மா ஆச்சு? யார் இவங்க? ஆனா உன்ன தான் வந்து அனுப்பிச்சு வைக்கணும்னு சொல்லி வந்திருக்காங்க. கொஞ்சம் உஷாரா இரும்மா. கொஞ்சம் கவனமா இரு. சரி இந்த விஷயத்த நீ யார்ட்டயும் சொல்லாத. பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப, பூஜா வந்து மாறி டீம் என்ன பண்ணாங்க? ஏது பண்ணாங்கன்னு தெரியவே இல்லைன்னு சொல்லி ஃபோன் அடிச்சு பார்க்குறாங்க. அவங்க வந்து எடுக்கவே இல்ல. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து சரளா வந்து கூப்பிடுறாங்க. ஏய்! உன்ன ரங்கநாயகி அம்மா வந்து கூப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த ஃபங்ஷன்லயே நீ தான் வந்து விஐபி. உன்ன தான் வந்து தலைமை தாங்க சொல்றாங்க நம்ம ரங்கநாயகி அம்மா. அப்படி இருக்கும்போது, நீ என்னடி இங்கேயே சுத்திட்டு இருக்க? நானு, புஷ்பா, சங்கிலி 3 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு வச்சிருக்கோம். அந்த திட்டத்த நாங்க எப்படி நிறைவேத்துவோம்? அதுக்காக தான் வந்து மாரிக்கு ஃபோன் அடிக்கலான்னு பார்த்தா, என்னது இப்படி நடக்குதேங்கிற மாரி உச்சக்கட்ட கோவத்துல வந்து பேசுறாங்க அந்த இடத்துல. நம்ப
பூஜா, "ஏய் வாடி போலாம், ரங்கநாயகி உன்னை கூப்பிடுறாங்கன்னு" சொல்லி அவங்க அம்மா வந்து அப்படியே கூட்டிட்டு வந்து போறாங்க. ஒரு பக்கம் சரண்யா வந்து அந்த ஜூஸ வந்து கையில வந்து வச்சுட்டே இருக்காங்க. அப்படியே மூடிய வந்து தொறக்குறாங்க. "குடிடி, குடிச்சிட்டு போனா தான் எனக்கு நல்லபடியா வந்து பேமெண்ட் வந்து கிடைக்குங்கிற மாரி அந்த அம்மா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து குடிக்கலான்னு இருக்கிறப்ப, பொண்ணோட அம்மா யாருன்னு சொன்னோனே, ஜூஸ வந்து மூடி வச்சுடுறாங்க. மூடி வச்சுட்டு அப்படியே வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட மீனாட்சி அம்மாட்ட குடுத்துட்டு, அப்படியே ஐயர் கூப்பிடுறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த ஃபார்மாலிட்டீஸ்லாம் வந்து அந்த குழந்தைக்காக வந்து ஃபங்ஷனுக்காக செஞ்சுகிட்டு இருக்காங்க நம்ம சரண்யா. ச்சே! இப்படி ஆயிடுச்சே! நீங்க நெனைக்கிற மாரி அந்த ஜூஸ் அவங்க கிட்ட போயிடுச்சு. எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. எது நடக்கணுமோ அது சிறப்பா நடந்துருங்கிற மாரி, அந்த இடத்துல வந்து அந்த அம்மா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் சக்தி வந்து அந்த தாம்பூல தட்டு என்னென்ன வைக்கணுமோ அதெல்லாம் பூஜைக்கான ஏற்பாடு எல்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. வெற்றி வந்து சொல்றாங்க நம்ம சக்தி கிட்ட, "நீ கொஞ்சம் கவனமா இரு. சரியா? திருப்பி வந்து அவங்க இதே கெட்டப்ல இங்க வரத்துக்கு வாய்ப்பில்ல. வேற கெட்டப்ல தான் வருவாங்க. இன்னொன்னு கொஞ்சம் உஷாரா இரும்மா. நான் உன்னையே தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். தூரத்துலேருந்து ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ் தான் உனக்கும் எனக்கும் இருக்குங்கிற மாரி, அந்த இடத்துல 2 பேரும் ஜோடியா வந்துகிட்டு இருக்காங்க. பூஜா வந்து பார்த்துட்டாங்க இத. ரங்கநாயகி அம்மாட்ட இத வத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு கண்ணுக்கு நேரா ஜோடியா வந்துட்டு இருக்காங்க பாருங்க. நம்ம வெற்றியும், சக்தியும் அப்படின்னு சொன்னோனே, அவங்க வந்து புரிஞ்சுகிட்டு, நான் தனியா வந்து போறேன். நீ தனியா போனோனே 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சிடுறாங்க. எங்கடி சொல்ற? வெற்றி மட்டும் தானே தனியா வரான். உனக்கு எல்லாமே வந்து தப்பு தப்பா தோணுது. வெற்றி என் பையன்டி. என்ன ஜெயிக்க வைக்கணும் தான் அவன் முழு மூச்சா செயல்படுத்திக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது, நீ எதுக்கு தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லி, ரங்கநாயகி அம்மா வந்து பூஜாக்கு 2 டோஸ் வந்து குடுக்குறாங்க. சபையில ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது, "எதுக்குடி இது மாரிலாம் பண்ற? அந்த வேலையெல்லாம் பாருன்னு" சொல்லி அந்த இடத்துல தொரத்தி விட்டாங்க. "அம்மா என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலம்மா. வெற்றி வந்து சக்திக்கு பின்னாடியே பக்கத்துல பாதுகாப்பா இருந்தா, மாரியால எதுவும் பண்ணவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு மாரிய அடிச்சு தொரத்திட்டு இருப்பான்னு தான் நெனைக்கிறேங்கிற" மாரி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க பூஜா. ஒரு பக்கம் அந்த ஜூஸ் வந்து கரெக்ட்டா குடிக்கலான்னு இருக்கிறப்ப, தாம்பூல தட்டெல்லாம் திருப்பி வந்து சபையில வந்து வச்சுட்டு இருக்காங்க சரண்யாக்கு பக்கத்துல. எதார்த்தமா வரப்ப அவங்க ஆல்மோஸ்ட் ஜூஸ் வந்து குடிக்கலான்னு போறப்ப தட்டி விட்டாங்க அந்த இடத்துல. அந்த ஜூஸ நம்ப சக்தி. இத வந்து பார்த்தோனே பேரதிர்ச்சியா இருக்காங்க. "ஐயய்யோ! எதுக்காக இவ தட்டி விட்டா? ஒண்ணும் புரியலையே!" அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்கப்ப, இந்த ஜூஸ்ல வந்து தண்ணி கலந்து வச்சிருக்காங்க. "இத குடிச்சீங்கன்னா அப்புறம் என்ன ஆகுறது?" அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. நம்ப சக்தி இத கேட்டோனே வந்து பேரதிர்ச்சி ஆகுறாங்க. அங்க இருக்கிற சபையில இருக்கிற எல்லாரும். "என்ன சக்தி சொல்ற?" "ஆமாம்மா. நான் ஏதோ செவுத்துக்கு பின்னாடி நின்னு, ஏதோ மாலை இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கப்ப, ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, ஜூஸ்ல இந்த மாரி தண்ணி கலந்து வச்சிருக்கேன். யாருக்கோ நம்ம டீம சேர்ந்தவங்களுக்கு தான் ஒருத்தருக்கு வந்து குடுக்க போறாங்க. அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல நம்ம என்னம்மா பண்ண முடியும்? அதனால தான் எல்லாரும் வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும்" அப்படின்னு சொல்லிர்றாங்க. அந்த ஒரு நபர் வந்து இது மாரி அவங்க அம்மாக்கு அசோக்கோட அம்மாக்கு வந்து ஃபோன் பண்ணி முடிச்சுட்டு, அப்படியே குடுகுடுன்னு வந்து எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க. இந்த அம்மா தான் இது மாரி பண்ணியிருக்காங்க. புடிங்க புடிங்கன்னோனே எல்லாரும் அந்த அம்மாவ வந்து தொரத்துற மாரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் கிரி வந்து துர்காவ வந்து கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து காலேஜுக்கு வந்து போறாங்க. அப்பன்னு பார்த்து, யாரோ ஒரு நபர் வந்து துர்காவ வந்து கூட்டிட்டு வந்து போறாங்க. கிரிய வந்து டிஷும் டிஷும் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இந்த பக்கம் வந்து அந்த அம்மாவ தொரத்திட்டு சக்திலேருந்து எல்லாரும் வந்து போயிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் மீனாட்சி அம்மா, யமுனா, சரண்யா எல்லாரும் வந்து யோசிக்கிறாங்க. கடைக்குட்டிய காணுமே, துர்காவ காணுமேங்கிற மாரி யோசிக்கிறாங்க. என்ன பண்றது? அவ காலேஜ்ன்னு போயிட்டே இருக்கா. ஃபங்ஷனா இருந்தாலும் பொறுப்பா வந்து படிக்கிறா. இத நெனச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு மீனாட்சி அம்மாலேருந்து எல்லாரும் வந்து சந்தோஷமா வந்து பேசுறாங்க. ஆனா துர்காவுக்கு இது மாரி பிரச்சனையாக போகுது. கிரி வந்து அடுத்தது வெற்றி கிட்ட சொல்லப் போறாங்க. வெற்றி, நம்ம சக்தி, மீனாட்சிக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் தெரியாம எப்படி வந்து துர்காவ காப்பாத்த போறாங்கன்னா எக்ஸ்ட்ரார்டினரியான ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.